जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களை ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. சரி, மீனராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ராகு பகவான் எத்தனாம் இடத்துக்கு வரார்? 12ஆம் இடத்துக்கு வரார், விரயத்தில் வரார்.
விரயத்தில் வரார். கேது பகவான் எந்த இடத்துல வரார்? கேதுக்கு வந்து எந்த இடத்துக்கு வரார்? கரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரார், சிம்மத்துக்கு வரார். உடல்நிலை பிரச்சனை, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். உடல்நிலை பாதிப்பு, மனநிலை பாதிப்பு நிறைய ஏற்படும். மனசங்கடங்கள் நிறையா வரும். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். வேலை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அலைச்சல் உத்தியோகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் இருக்கும். நிறைய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செலவுகள் இருக்கும். இந்த மாதம் ஒரு செலவுனா அடுத்த மாதம் ஒரு செலவு, அடுத்த மாதம் ஒரு செலவுனா அதுக்கு அடுத்த மாதம் ஒரு செலவு, அப்படின்னு செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் நிறையா வரும். கடனும் அதிகமாக வரும். மீனராசி பொறுத்தளவுக்கு கடனும் அதிகமாக வரும். சுப செலவுகளும் உண்டு. அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இதில் கொஞ்சம் செலவுகளை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். புரட்டாதி நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் விவேகத்தோட சில விஷயங்கள் பார்த்தா. ரேவதி நட்சத்திரம், மீனராசி கொஞ்சம் கஷ்டம். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் அதிகமாக வரும். சில நேரத்தில் விரயங்கள், அபரிவிதமான மருத்துவ செலவுகள், சில பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். புத்திர சந்தான பாக்கியம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சில பேருக்கு புத்திர சந்தான பாக்கியம் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மீனராசி பொறுத்த அளவில் ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கடந்து போகக்கூடியது. எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்போ பணம் யார்கிட்டையும் நம்ம சீட்டு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. ஜெனுவனான பர்சனாக யார் நல்லவங்க கெட்டவங்க என்ன ஏதுன்னு பார்த்து, ஏன்னா இந்த காலத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நல்லவன் மாதிரி தான் பேசுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போகிறோம். எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த என்ன செய்யணுங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க. அவசரப்படாமல் செய்யுங்க. சில பேருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அந்த சில பேருக்கு மண்மனை யோகங்கள்லாம் நன்னா இருக்குது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சில பேர் திருமணம் கூடி வரக்கூடிய யோகா அமைப்புகள்லாம் உண்டு. மீனராசி பொறுத்தளவில் ஓரளவுக்கு நிறைய இப்போது இருக்கக்கூடியவருக்கு சில பேருக்கு ஆண் சந்ததி பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மே மாதத்துக்கு அப்புறம் சில பேருக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னால் பெண் சந்ததியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், சக நண்பர்கள் கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு, சொத்து விஷயமாக வில்லங்கம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சைன் பண்ணும்போது வில்லங்க சான்றிதழ் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, ஒரு தடவைக்கு 2 முறை கரெக்டாக செக் பண்ணி பார்த்து என்னென்ன செய்யணுங்கிறத சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்கள். சில பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் உண்டு. ஒரு வாகனத்தை கொடுத்து இன்னொரு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவலஞ்சுழி போயிட்டு வாங்க. அதே போல் சுவாமிமலை போயிட்டு வாங்க. திருவலஞ்சுழி சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஒரு முறை டைம் கிடைக்கும்போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அம்மன் கோவில் அல்லது சமயபுரம் மாரியம்மன் கோவில், ஏதாவது 2 புன்னைநல்லூர் மாரியம்மன் ரொம்ப விசேஷம். அவ்வளோ தூரம் போக முடியலன்னு சொன்னால் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு 4-5 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காளஹஸ்தீஸ்வரர், அதாவது காளஹஸ்தி போயிட்டு வாங்க. காளஹஸ்தி போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த காளஹஸ்தீஸ்வரர் கோயில் பார்க்குறீங்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்தளவுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே சரி, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், 12 மேஷம் முதல் மீனம் வரையில் அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கோங்க.
புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவாங்க. சரி, குங்கும அர்ச்சனையை தவறாமல் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் பண்ணினாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் பண்ணினாலும், எந்த கிழமையில் பண்ணினாலும் சரி, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. சுபா.